ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தில்லமறை போலும் ஈட்டனை நந்தி மகந்தனை நான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரகா குரு சத்சத் பரபரமா தஸ்மை ஸ்ரீ குரவே நம குரவே சுலோகனாபிஷேகரவே நாம் நிதேஸ்வர வித்யானம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக. வணக்கம். நான் பொன் லோகனாஞ்சோர் கொடுமுடியிலிருந்து பேசுகிறேன். நாம் இன்றைய தினம் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஒரு 3 ராசிக்கு ராசி பலன் பார்த்துருக்குறோம். நீ அடுத்த 3 ராசி, அதாவது கடகம் சிம்மம் கன்னி, இந்த 3 ராசிக்கும் அடுத்த ராசி பலன் பார்க்கலாம். அந்த வகையில் இப்போ கடக ராசிக்கு முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா, கடகராசினருக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது அவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த அஷ்டமச்சனியின் பாதிப்பில் மாட்டி பயங்கரமான துன்பங்களை அனுபவித்து வந்த கடகராசினர் அதிலிருந்து விடுபட்டு ஒரு அப்பாடா அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். அந்த அமைப்பின்படி பார்த்திங்கன்னா, இப்போ நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2025 முதல்ல அதாவது மார்ச் வரைக்கும் பெரிய மாற்றங்கள் ஒன்றும் இல்லை. மார்ச்சில் தான் சனி பயிற்சியும், அதுக்கு அடுத்ததாக மே மாதத்தில் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியில் இருக்கிறனால அதிலிருந்து நம்ம பலன் பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, கடகராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவானும், 2ஆம் இடத்துல கேது பகவானும், 8ஆம் இடத்துல ராகு பகவானும், 9ஆம் இடத்துல சனி பகவானும் பயிற்சியாகி சஞ்சரிக்க போகிறாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா, இந்த குருவானவர் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் அவர் இருக்கிறனால அவர்களுக்கு சுபவிரயங்கள் ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பு இந்த கடகராசினருக்கு ஏற்படும். அது எதற்காக செலவானக்கூடிய அப்படின்னால ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான அமைப்புகளுக்காக அவர் குழந்தைகளின் கல்வி செலவுக்காக செலவு செய்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகளுக்காக அவர்களுக்கு சுப செலவுகள் தான் ஏற்படும். அதே சமயத்தில் இங்கே ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தாலும் கூட அவரை குரு பகவான் பார்க்குறனால அவர்களுக்கு எந்த விதமான ஆயுள் பங்கமும் ஏற்படாமல் ஆயுள் மேற்கொண்டு நல்லபடியாக விருத்தியாகக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. அதே மாதிரி ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறது கொஞ்சம் பாக்கிய குறைபாடுகளை கொடுத்தாலும் கூட அவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 9ஆம் இடம்ங்கிறது தூர தேசத்தை குறிக்கிறனால இவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகுவும், 9ஆம் இடத்துல ராகுவும், 12ஆம் இடத்துல குருவும் சஞ்சரிக்கிறது கண்டிப்பாக கடகராசினர் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியும். அதே சமயம் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறதுனால தங்களுடைய யாருக்கும் எந்த வாக்கும் கொடுக்கக்கூடாது, வாக்கில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக நம்ம சிம்ம ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சிம்ம ராசிக்கு ராசியிலேயே கேது பகவானும், 7ஆம் இடத்துல ராகு பகவானும், 8ஆம் இடத்துல சனி பகவானும், 11ஆம் இடத்துல குரு பகவானும் சஞ்சரிக்கிறாங்க. அந்த அமைப்பின்படி ராசிக்கு 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால இவர்களுக்கு பார்த்திங்கன்னா அதாவது குழந்தைகள்னால் இவர்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கிறது, பூர்வ புண்ணியத்தினால் ஒரு பெரிய வருமானம் கிடைக்கிறது. பூர்வ புண்ணிய சொத்தை விற்கிறது மூலமாகவோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் பூர்வ புண்ணிய சொத்தை பிரிஞ்சு அது மூலமாக இவர்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கிறது. அந்த மாதிரியான அமைப்புகள் இவர்களுக்கு ஏற்படும். அதே மாதிரியே ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவானும், ராசியிலேயே கேது பகவானும் சஞ்சரிக்கிறது ஒரு சில நேரத்தில் கணவன் மனைவி அல்லது பார்ட்னருக்குள்ளே சில உரசல்கள் ஏற்படும். இருந்தாலும் குரு பார்க்கறதுனால, ராகு குரு பார்க்கறதுனால அதெல்லாம் அப்பப்போ நிவர்த்திக்கப்படும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறது இவர்கள் அஷ்டமச்சனியின் பாதிப்புக்கு இப்போ இவங்களுக்கு அஷ்டமச்சனி தொடங்கியிருக்குது. எனவே இந்த காலகட்டத்தில் இவங்க கொஞ்சம் எல்லா விஷயத்திலும் புதுசாக எந்த விஷயங்களையும் பெரிய விஷயங்களை எதையும் தொடங்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு. ஏன்னா அஷ்டமச்சனியின் தொடக்கம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நாம் உணர்ந்துக்கணும். அதே சமயத்தில் இவர்களுக்கு குரு 11ஆம் இடத்துல இருக்கிறது இவர்களுக்கு நல்ல ஆயுள் விருத்தியை கொடுக்கும். அதே சமயத்தில் அவர் 5ஆம் இடத்தையும் பார்க்குறது நல்ல அமைப்பு, நல்ல ஒரு புதிய திட்டங்களை போடக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படும். அதுக்கு அடுத்ததாக கன்னி ராசிக்கு எடுத்துக்கிட்டோம்னா, கன்னி ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவானும், 6ஆம் இடத்துல ராகு பகவானும், 10ஆம் இடத்துல குரு பகவானும் சஞ்சரிக்க போகிறாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம்னா, ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரித்தாருன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஈசனார் திருவோட்டில் இறந்து உண்டதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 10ல் குரு இருந்தால் பரதேசம் போகக்கூடிய அமைப்பு, எல்லாவற்றையும் இழந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை அப்படி எடுத்துக்க வேண்டியதில்லை. இந்த இடத்துல என்னென்னா, நான் இந்த ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனாலையும் அவரை குரு பகவான் பார்க்குறதுனாலையும் இந்த கன்னிராசினருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, கடன் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். மிகப்பெரிய கடனை வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அது எதுக்காகனா, ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனாலையும் 10ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கணும். இவர்களுக்கு தொழில் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம், தூண்டுதல் எங்கேயோ ஒரு பக்கம் இருந்து வரும். ஒன்றா மனைவிக்கிட்ட இருந்து வரும்,
மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டேருந்து வரும், கணவனாக இருந்தால் மனைவிகிட்டேருந்து வரும், அல்லது பார்ட்னர் யாராச்சும் வந்து அந்த நேரத்துக்கு வந்து பண்ணலான்னு சொல்லுவாங்க. அதனால் ஏதோ ஒரு வகை தூண்டல் வர்றதுனால இவங்க வந்து தொழில் 10ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறனாலையும் தொழில் பண்ணணும்னு தூண்டிவிட்டு அதன் மூலமாக கடன் வாங்கக்கூடிய அமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால இந்த கொஞ்சம் கடன் வாங்குற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியவர்கள் இந்த கன்னி ராசியினர்கள். இதனால் வந்து 12ஆம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறனால சில நேரத்துக்கு வந்து நிம்மதி இல்லாமல் போகக்கூடிய அமைப்பு ஏற்படும். எனவே தயவு செஞ்சு இந்த ஒரு அமைப்பு மட்டும் நீங்கள் சரியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பொற்காலமாக இருக்கும். தயவு செஞ்சு அதே சமயத்தில் உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல அது கண்டசனி அமைப்பு இருக்கிறது. வண்டி வாகனங்களில் கொஞ்சம் வந்து கவனமாக செல்ல வேண்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். இது நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில்